அன்பான தேவ ஜனங்களே, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஞானத்துக்கு விரோதமான சூனியங்கள் உங்களுக்கு கிட்ட வராதபடிக்கு நான் உங்களை தேவ சமாதானத்தினால் நிரப்புகிறேன். முதற்கணம் உங்களுக்கு இனிமையான கற்கண்டுகளை உங்களுக்கு அன்பளிப்பாக உங்கள் வாய்களில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பழங்களும் தேனுகளும் உங்கள் சிந்தனைகளிலும் உங்கள் இருதயங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை நினைவூட்டுவதாக. அன்பான வார்த்தைகளோடு, கனிவான பேச்சு வார்த்தைகளோடு, எந்த கோபதாபமும் இல்லாமல், எந்த போட்டி பிராண்மையும் இல்லாமல் நாங்கள் எங்கள் சந்ததியை இந்த பூலோகத்தின் பஞ்சகட்டு தான் இந்த பூலோகம். இந்த கட்டிலிருந்து பிள்ளைகளை வரப்போகின்ற சாத்தானிய அரசாங்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. மகா வல்லமையை பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் தன் பிள்ளைகளோடு பேசி தன் பிள்ளைகளை அதற்குள் அம்புடாதபடிக்கு அகற்றிக் கொள்வார். விடுதலையாக்க வருகிறார். எப்படி என்று வடிவாக சிந்தித்து பார்ப்போமாக. பேய் பிசாசு இருக்கு, அது எப்படி வரும் அண்டெல்லாம் விரட்டுறது அல்ல, அதை விட மோசமாக வந்து விரட்டும். அதை விட மோசமாக மனிதருக்கு உள்ளே வந்து எல்லா விதங்களினாலும் வருஷித்து மனுஷனை பிடித்து கொள்ளும். அவன் கோபக்கட்டுள்ளவனும் பிடிவாதக்கட்டுள்ளவனும் மதங்கள் சார்பார்ந்த கட்டுக்கள் உள்ளவனுமாக அவன் புட்டிப்பட்டு கொள்வான். அவன் புட்டிப்பட்டபடியே ஒரு விலங்குக்கு எப்படி அந்த பொறி வைத்து எப்படி ஒரு விலங்கை பிடிக்க முடியுமோ அதே போல மனிதன் ஒவ்வொரு பொறிகளுக்குள் அம்பிடப்பட்டிருக்கிறான். அந்த பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த பொறியினுடைய வாய்கள் கட்டுக்கள் எல்லாவற்றையும் உங்கள் ஒவ்வொருவரிலிருந்தும் நான் உடைத்து தகர்த்து ஜபம் பண்ணுகிறேன். உடைத்து தகர்த்தெறிந்து போடுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் ஒவ்வொருத்தர் வீட்டுகளிலும் தெளிக்கப்படுவதாக. நீங்கள் இன்று வரை கொடுத்து கொண்டிருந்த பலி பூசை விக்கிரகங்களுக்கு மேல் நீங்கள் ஊத்தி கொட்டிய பொருளாதாரங்கள், பால்கள், பழங்கள், பூக்கள் வடிவாக கேட்க வேண்டும். அதுக்கு